everyone, welcome to my channel Sri Navy Studies. இன்னைக்கு நம்ம The Rise of Nationalism in Europe சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக், அதாவது The Revolutionaries அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இப்போ என்னாச்சுன்னா, போன வீடியோ வரைக்கும் வந்துட்டு என்னென்னா, அந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னா, அந்த கன்சர்வேட்டிவ் பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் வியன்னாவில் வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட் போட்டு யூரோப்பை வந்துட்டு நிறையா ஒரு மாதிரி வித்தியாசமாக மாற்றினாங்க. ஒவ்வொரு இடத்தையும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல மாற்றினாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இப்போ இந்த ரெவல்யூஷனரிஸ், அதாவது இந்த லிபரல்ஸ், இந்த ஃப்ரீடம்காண்டி போராடுறாங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அதாவது இந்த கன்சர்வேட்டிவ்ஸ், இந்த ஆட்டோக்ராட்டிக் மொனார்கிஸ் வந்துட்டு போட்ட ரூல்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பயமாயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இவங்களை வந்துட்டு பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு, இந்த ரெவல்யூஷனரிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பயமாயிடுது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஃபியர் ஆஃப் ரெப்ரெஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பயம் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் போயிடுறாங்க. அதாவது நிலத்துக்கு கீழே வந்துட்டு நிறைய சீக்ரெட் சொசைட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? என்னது அண்டர் கிரவுண்டில் சீக்ரெட் சொசைட்டிஸ் உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அந்த சீக்ரெட் சொசைட்டிஸில் புதுசாக வந்துட்டு ரெவல்யூஷனரிஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களோட ஐடியாஸ், அதாவது ஃப்ரீடம்னா என்ன அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களோட ஐடியாஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மித்த அந்த யங் ரெவல்யூஷனரிஸ், இப்போ புதுசாக வந்திருக்க ரெவல்யூஷனரிஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்டர் கிரவுண்ட் சொசைட்டி வச்சு, அண்டர் கிரவுண்டில் சீக்ரெட் சொசைட்டிஸ் இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெளிப்படையாக இப்போ எதுவும் பண்ண முடியாது. வெளிப்படையாக பண்ணணும்னா அங்கே அத்தாரிட்டிஸ் வந்துட்டு, அதாவது இந்த ஆட்டோக்ராட்டிக் மொனார்கி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை பிடிச்சிட்டு போயிட்டு ரொம்ப சீரியஸான வந்துட்டு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அண்டர் கிரவுண்ட் சொசைட்டியில் வந்துட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெவல்யூஷனரி லிபரல்ஸ், இந்த ரெவல்யூஷனரி லிபரல்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் அவங்களோட இன்டென்ஷனே என்னென்னா வந்துட்டு, இந்த மொனார்க்கியை வந்துட்டு அப்போஸ் பண்ணணும். அவங்களுக்கு டெமோக்ரஸி வேணும். அதாவது அவங்களில் ஒரு சிட்டிசன் தான் வந்துட்டு அவங்க கண்ட்ரியை ரூல் பண்ணணும். இந்த மொனார்க்கி, இந்த கிங்டம் இதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அதாவது they are ஃபைட்டிங் ஃபார் த லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடம். அவங்களுக்கு லிபர்ட்டியும் ஃப்ரீடமும் வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியேஷன் ஆஃப் நேஷன் ஸ்டேட், அதாவது ஒரு கிங்டமாக இல்லாமல், ஹோலாக ஒரு கிங்டமாக இல்லாமல் நேஷன் ஸ்டேட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்களோட மெயின் இன்டென்ஷன். நேஷன் ஸ்டேட்ஸாக மாறுறது தான் வந்துட்டு இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன ஆகணும்னா, நேஷன் ஸ்டேட்ஸாக வந்துட்டு பிரியணும். அதாவது ஒவ்வொரு கிங்டமில் இருந்தும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் சேம் கல்ச்சர், சேம் ட்ரெடிஷன், சேம் லாங்குவேஜாக இருக்கிற பீப்புள் தனியாக பிரிஞ்சு போனால் தான் அவங்களுக்குன்னு தனித்தனியாக அவங்களுக்கு ப்ரிஃபரபிளாக வந்துட்டு எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு தனி ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு இங்கே இட்டாலியன் ரெவல்யூஷனரி ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. இவர் ரொம்ப முக்கியமானவர். இவர் பேர் என்னென்னா கசிபி மசினி. இவர் வந்துட்டு இட்டாலியன் ரெவல்யூஷனரி. இவர் ஜெனோவாவில் பிறந்தார் 1807. 1807 ஜெனோவாவில் பிறந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இவரும் ஒரு சீக்ரெட் சொசைட்டியோட மெம்பர் தான். எங்கே இருக்க சீக்ரெட் சொசைட்டினா, கார்போனரியில் இருக்கிற சீக்ரெட் சொசைட்டியோட ஒரு மெம்பர் தான் இந்த இட்டாலியன் ரெவல்யூஷனரி கசிபி மசினி. ஓகேங்களா? இவரை 24 வயசில் 24 ஏஜ்லேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாடு கடத்திடுறாங்க. எக்ஸைல்னால் என்னென்னா வந்துட்டு நாடு கடத்திடுறாங்க. எந்த இயர்னா 1831. ஏன் நாடு கடத்துறாங்கன்னா, லிகேரியாவில் இவர் ஒரு ரெவல்யூஷன் அட்டன் பண்ணியிருப்பார். ஒரு போராட்டம் என்ன பண்ணியிருப்பார் லிகேரியாவில் இவர் கசிபி மசினி ஒரு போராட்டம் லிகேரியாவில் அட்டன் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆட்டோக்ராட்டிக் மொனார்கி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை என்ன பண்ணிடுறாங்கன்னா நாடு கடத்திடுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் இவர் என்ன தான் நாடு கடத்தினாலும் என்ன பண்ணுறாருன்னா, இவர் 2 அண்டர் கிரவுண்டு சீக்ரெட் சொசைட்டி கிரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? என்னென்னா, யங் இட்டாலி மெர்சலிஸில் என்ன பண்ணுறாருன்னா, யங் இட்டாலி அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் சொசைட்டி கிரியேட் பண்ணுறாரு. யங் யூரோப்னு பெர்னேல யங் யூரோப் அப்படிங்கிற சீக்ரெட் சொசைட்டிஸ் கிரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? நாடு கடத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, யங் இட்டாலின்னு மெர்சலிஸில் கிரியேட் பண்ணுறாரு. யங் யூரோப்னு பெர்னேல கிரியேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இந்த சீக்ரெட் சொசைட்டிஸில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் யாருன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே யங் பீப்புள், அதாவது ரொம்ப யூத்தாக தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எந்தெந்த கண்ட்ரிஸ், எந்தெந்த ரீஜன்ஸ்லேருந்து வர்றவங்கன்னா, போலாண்ட், ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜெர்மன் ஸ்டேட்ஸ், அந்த 39 ஜெர்மன் கான்ஃபெடரேஷனில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்க. இவங்க எல்லாருமே யங் மென் தான்.
இங்கேருந்து தான் இவங்க எல்லாருமே, அதாவது இந்த சீக்ரெட் சொசைட்டிஸில் வந்துட்டு சீக்ரெட்டாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து லிபரல், அதாவது ஃப்ரீடம் ஆகுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ என்னென்னா மசினி வந்து நினைக்கிறாரு, காட் ஹேட் இன்டெண்டட் தி நேஷன்ஸ் டு பி த நேச்சுரல் யூனிட் ஆஃப் தி மேன்கைண்ட். அதாவது மனிதன் அப்படின்ட்டு ஒன்று இருந்தான்னா அவனுக்குன்னு வந்துட்டு ஒரு தனி, அதாவது மனிதர்களுக்கு இடையில வந்துட்டு தனித்தனியான ஒரு நேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு காடோட ஒரு ரூல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மசினி வந்துட்டு நினைக்கிறாரு. அதாவது கசிபி மெசினி நம்மளோட இட்டாலியன் ரெவல்யூஷனரி. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ, அதாவது அந்த டயத்தில், அதாவது 1831 இந்த மாதிரி டயத்தில் என்ன ஆகுதுன்னா இட்டாலி அப்படிங்கிறது வந்துட்டு பேட்ச் ஒர்க் ஆஃப் ஸ்மால் ஸ்டேட், கொஞ்சம் கொஞ்சம் ரீஜியன்ஸோட ஒரு பேட்ச் ஒர்க்காக இருந்தது. ஓகேங்களா? இப்போ என்ன இவருடைய மெயின் இன்டென்ஷன் என்னென்னா அந்த இட்டாலியை வந்துட்டு ஒரு சிங்கிள் நேஷனாக என்ன ஆகும்னா யுனைட் பண்ணணும். சிங்கிள் நேஷனாக யுனைட் பண்ணால் தான் இட்டாலிக்கு ஒரு லிபர்ட்டி கிடைக்கும், இட்டாலிக்கு ஃப்ரீடம் வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். அதாவது ஸ்மால் பேட்ச் ஒர்க்காக இருக்கிறத ஒரு சிங்கிள் நேஷனாக சேர்க்கணும். அதாவது சின்ன சின்ன பகுதியாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அந்த இட்டாலி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கிங்டம் கண்ட்ரோலில் அந்த மாதிரி இருந்தது, ஒரு யூனிட்டி இல்லாமல் இருந்ததை ஒரு சிங்கிள் நேஷனாக மாற்றணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு இந்த இட்டாலி அப்படிங்கிற, அதாவது இட்டாலியன் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு லிபர்ட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ்லாம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, போலாண்ட், இந்த மாதிரி ரீஜியன்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இவங்க இந்த மாதிரி சீக்ரெட் சொசைட்டிஸ் ஆரம்பிக்கிறது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த கன்சர்வேட்டிவ் பீப்புளுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாகுது. இந்த ஆட்டோக்ராட்டிக் மொனார்க்கி, அதாவது இந்த மொனார்க்கியை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இது வந்துட்டு ஒரு பயத்தை உண்டாக்குது. அதாவது இவங்க வந்துட்டு இப்படி தனியாக வந்துட்டு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க, எங்கே இருக்கிறானுங்கன்னும் தெரியலை, என்ன பண்ணுறானுங்கன்னும் தெரியலை. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஆனால் இப்படி இருக்கானுங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரு பயத்தை கொடுக்குது. யாருக்குன்னா இந்த கன்சர்வேட்டிவ் பீப்புளுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டியூக் மெட்டர்னிச், அதாவது இந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னால வந்துட்டு அந்த சான்சலராக இருந்தாரா, ஆஸ்ட்ரியன் சான்சலர், ஆஸ்ட்ரியன் சான்சலர், அந்த இது ட்ரீட்டி ஆஃப் வியன்னாவை ஹெட் பண்ணார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா மெட்டர்னிச் மசினியை, கசிபி மசினியை என்னன்னு சொல்கிறாருன்னா இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் எனிமி ஆஃப் சோஷியல் ஆர்டர் அப்படின்ட்டு சொல்கிறார். அதாவது நம்ம சமுதாயத்துக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டேஞ்சரஸான எனிமி அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம கசிபி மசினியை டியூக் மெட்டர்னிச் வந்துட்டு சொல்கிறாரு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.